வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹூண்டா i10 வண்டிக்கு டெம்பரேச்சர் வந்து பாயிலிங் ஆகுது. டெம்பரேச்சர் பாயிலிங் எப்படி சரி செய்து பார்க்கலாம். இந்த i10ல் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுங்கிற மாடல் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி தண்ணி பாயிலிங் ஆனதுனால ரேடியேட்டரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, அதனால் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுது, ஃபேன் ப்ராப்ளம் கிடையாது, நம்மளுக்கு தண்ணி மட்டும் பாயிலிங் ஆகுது. தண்ணி பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒரு டைமில் தான் பாயிலிங் ஆகுது. இப்போ 2 டைம் 4 டைம் போனால் 2 டைம் பாயிலிங் ஆகுது, மீதி 2 டைம் பாயிலிங் ஆக மாட்டேங்குது. அதுக்கு தான் என்ன ப்ராப்ளம்னு இப்போ வந்து பார்க்க போகிறோம். வண்டி ஹெட்டு கம்ப்ளைண்ட் இல்லை பாருங்கள், தண்ணி பாயிலிங் ஆகலை, வண்டி ரன்னிங்லேயே தான் இருக்குது. ஹெட்டு கம்ப்ளைண்ட்னா ரன்னிங்லேயே இது பாயிலிங் ஆகிருக்கும், பாயிலிங் ஆகலை. வண்டி கொஞ்சம் தூரம் ஓடுது, ஒரு 100-150 கிலோ போனால் தண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக பாயிலிங் ஆகுது அப்படின்னாங்க. அதனால் தண்ணியை நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஓட தான் ஃபேன் ஒவ்வொரு டைம் ஓடுது, ஒரு டைம் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி ஃபேன் ஓடிட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணியும் பாயிலிங் ஆகிட்டே இருக்குது. தண்ணி ட்ராப்பாக அந்த டேங்க்லேருந்து, கூலான் டேங்க்லேருந்து ட்ராப்பில் இது பண்ணிகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா நண்பர்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த பம்பர் இருக்குங்களா, ஃப்ரண்ட் பம்பரில் இருக்கிறத பம்பர் அப்படியே கழட்டிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 10mm சைஸு டீ பாக்ஸ் போட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெட்லைட் இருக்கும், 2 ஹெட்லைட்டையும் போட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். பம்பரு ஹெட்லைட்டையும் கழட்டி ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எது கழட்டுறோம் பார்த்தா ரேடியேட்டரில் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறோம். லீக்கேஜ் இல்லை, ஓசோன் லீக்கேஜ் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மோசெட் வால்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்க்கணும். தெர்மோசெட் வால்வு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டைனமோ ஆல்டர்னேட்டர் இருக்குல்ல, ஆல்டர்னேட்டர் கீழே பாட்டம் சைடில் இருக்கும். அதுதான் தெர்மோசெட் வால்வு லொக்கேஷனு. சைஸ் பார்த்தீங்கன்னா 12mm சைஸு. 2 போல்ட்டையும் கழட்டியாச்சு, படுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா உள்ள, இதுதான் அந்த தெர்மோசெட் வால்வு லொக்கேஷன். தெர்மோசெட் வால்வு பார்த்தாச்சு. தெர்மோசெட் வால்வு பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்குது. கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ என்ன பண்ணால் பழைய தெர்மோசெட் வால்வு எடுத்துகிட்டு புது தெர்மோசெட் வால்வு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தெர்மோசெட் வால்வு எது கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணாத காரணத்தால தான் தெர்மோசெட் வால்வு கம்ப்ளைண்ட் ஆகுது. அந்த இடத்துல லைட்டாக பெண்டாக இருக்குது. புது தெர்மோசெட் வால்வு போட்டு பேக்கிங் போட்டு வச்சா அந்த கம்ப்ளைண்ட் ஆயிரும். இப்போ ரேடியேட்டர் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே செட் பண்ணி பார்க்கலாம், வண்டி எப்படி ஓடுதுன்னு பார்த்துக்கலாம். ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ண கொடுத்துடலாம். இது ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு தெர்மோசெட் வால்வு பூசு போட்டு பேக்கிங் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.